இந்த நாளிலே உபவாசத்தை குறித்து மற்றொரு காரியத்தை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவாராக. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை விதமாய் கூறப்படுகிறது. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாழுகின்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விற்று புறப்படுவார்களாக. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? யாரெல்லாம் உபவாசம் எடுக்கலாம் அப்படின்னா, பெரியோர்கள் முதலாவது அது பரிசுத்தப்படுத்தணும். எதையெல்லாம் பரிசுத்தப்படுத்தணும்? சபையை பரிசுத்தப்படுத்தணுங்கிறாங்க. நீங்க இருக்கிற வீடை பரிசுத்தப்படுத்தணும், ஓகேவா? நீங்க ஜெபிக்கிற இடத்தை பரிசுத்தப்படுத்தணும். எல்லாம் பரிசுத்தம் படுத்தின பிறகு யாரெல்லாம் அதுல உபவாசம் எடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்காரு. யாரெல்லாம்? முதியோர். ஐயோ, எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிபி இருக்கு, நான் மாத்திரை சாப்பிடலன்னா எனக்கு எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடும். இல்லவே இல்லை. உபவாசத்துல எதுவுமே ஆகாது. விசுவாசத்தோடு நீங்க எடுப்பீர்கள் என்றால், இந்த இடத்துல சொல்றாரு, யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, முதியோரை சேருங்கள். அடுத்தது குழந்தைகளையும் கூட்டுங்கள். யாரெல்லாம்? பாடுகின்ற குழந்தை கூட பாஸ்டிங் இருக்கிறீங்கிறார். மற்ற மதத்தினர் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்து அந்த 40 நாள் பாஸ்டிங் அந்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நம்ம அதை செய்யறோமா? ஐயோ, என் பிள்ளை படிக்கலன்னா அதை கண்டிக்கிறோம், ஸ்கூலுக்கு போலன்னா கண்டிக்கிறோம். ஆனா பைபிள் படிக்கல அல்லது பாஸ்டிங் இருக்கணும், அதை மட்டும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்கள வளர்க்கிறது கிடையாது. அந்த குழந்தைங்களை நம்ம தான் சின்ன வயசுல இருந்தே உபவாசம் எடுக்க பழக்குவிக்க வேண்டும். இந்த பாழுகின்ற குழந்தையை கூட என்ன செய்யலாமா? நீ உபவாசத்துல கூட்டுங்கள்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு. அடுத்தது இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவை விட்டு புறப்படுவார்களாக. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உபவாச நாளிலே மோசே சொல்லுகிறார் யாத்ராகம புஸ்தகத்திலே, நீங்கள் கணவனும் மனைவியும் சேரவே கூடாது உபவாசத்திலே. நான் உபவாசம் இருக்கேன், ஆனா எல்லாம் என் இச்சையின்படி நடக்கிறேன்னா உங்க உபவாசம் அங்கீகரிக்கப்படாது. அப்போ உபவாசம் எடுக்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாது? கணவன் மனைவி கூட என்ன பண்ணக்கூடாது? சேரக்கூடாது. சரியா? இது இதுவரையும் உங்களுக்கு தரலையா? இனிமே நீங்க உபவாசம் எடுக்கிறப்ப எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். புறமார்க்கத்தா இருக்காங்க, 40 நாள் உபவாசம் இருக்காங்க. எப்படி இருக்காங்க? இந்த சொல்லப்பட்ட அத்தனை காரியத்தையும் அவங்க கரெக்டா ஃபாலோ பண்றாங்க. ஆனா கிறிஸ்துவ பிள்ளைகளாக நாம அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா? நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் 12 மணி வரைக்கும் உபவாசம் இருக்கேன். எங்க இருக்கு அப்படி? அது காலையில் சூரியன் உதிக்கிறதுல இருந்து அஸ்தமிக்கிற வரைக்கும் இருக்கிறது உபவாசம். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க உபவாசம் இருக்கிறது உபவாசம். அதை விட்டுட்டு நான் 1 மணிக்கு முடிச்சிருவேன், நான் 12 மணிக்கு முடிச்சிருவேன், அப்படி எல்லாம் உபவாசம் இல்லை. ஓகேவா? நீங்கள் எதை செய்தாலும் நம் ஆவியானவர் அங்கீகரிக்கும்படியா நீங்கள் செய்தால்தான் நீங்க செய்யறதுக்கு உண்டான பலனை நீங்கள் பெற முடியும். அல்லேலூயா. அப்ப இதுவரை இது மாதிரி தெரியலன்னா இனிமேலாவது என்ன பண்ணுங்க, நமக்கு நேரா அந்த வார்த்தைகள் வரும் பொழுது அதுக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம சரியாய் மாறும் பொழுது நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரிங்களா? God bless you.